கும்பராசிக்காரங்களே, உங்களுக்கு தான் அந்த மகர சங்கராந்தி பலன் சொல்ல போறேன். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சாதனை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா வேதனையோட மனசோட இருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. திறமைகள் நெறைய இருக்கும். அத வெளியயும் கொண்டாட முடியாது. யாருக்கும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. இப்படித்தானே இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாங்க, வெளியில வாங்க. ஜெயிச்சு காட்டுங்க. அதுதான் மகர சங்கராந்தி நடக்க போகுது. கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே சனியோட ஆதிக்கம் பெற்ற நீங்க, அந்த மந்தன் என்ற பெயர் கொண்ட மகர சங்கராந்தி புருஷன் வரனால ஜொலிக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுக்கு ரொம்ப விசேஷமான வீடு தான் கும்பராசின்னு சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா ஜொலிப்பீங்க. உங்க திறமை வந்துடும். உங்க உழைப்பு வந்துடும். உங்களுடைய மூலதனம் போட்டு என்ன ஆரம்பிக்கணும் அதுல வெற்றி கட்டிடும். நீங்க என்ன செய்யறீங்களோ அது கிடைச்சிடும். புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் நடக்க போகுது. அப்போ நீங்க பாட்டு செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதான். எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு மனசுல நினைச்சதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலம் வந்துடுச்சு. கனவு நனவாகும். அவ்வளவுதான். அதுல புரிஞ்சுக்கணும் நீங்களே. கனவு கண்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாமே இப்ப நனவாயிடும். மக்களுடைய செல்வாக்கு பெறுவீங்க. அந்தஸ்து, போட்டி பந்தயங்கள உங்களை விட்டு ஆள் இல்லை, ஜெயிச்சு காட்டிடுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கீங்களா, திறமை வெளிப்படும். அதுதான் உங்க எல்லாத்துலையும் வந்துடுங்க. ஆனா உடம்ப பார்த்துக்கணும்ல நீங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மூச்சு பிடிப்பு வரும். மூச்சு பிடிப்பு, முதுகு வலி, இடுப்பு வலி, அது இல்லாமல் சுளுக்குன்னுவாங்க இல்லையா, அது சுளுக்கு பிடிக்கும். இதெல்லாமே கவனமா பார்த்துக்கணும். அது இல்லாம உடம்பு முழுசவும் நீங்க பரிசோதனை பண்ணிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் செக்அப் சொல்றாங்க இல்லையா, முழு உடல் பரிசோதனை. அவ்வளவுதான். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன என்ன சமாச்சாரம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க ராசி இருக்கிற கிரகம் அப்படி இருக்கு. வேலை வேலை பண்ணும். யாராலையும் புரிஞ்சுக்க முடியாம வரக்கூடியதை வர வைக்கும். அதுக்குதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, முன்னாடியே முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா பேர் என்ன, அதுக்கு என்ன செக்அப் பண்ணணும்னுவாங்க. பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மருத்துவரை நீங்க பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, மகாதேவர் வழிபாடு. மகாதேவன் சொல்றேன், தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவர். யாரு? அந்த சிவபெருமான் தான். அவர் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி வழி வேண்டும். அது எங்க இருக்கு எதுன்னு பாருங்க. போலாம். அது மாதிரி வழிபடலாம். அது இல்லாமல் காளகஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல காளகஸ்தி ஈஸ்வரனை வணங்கி வழிபடலாம். பீமன் பெயரை கொண்ட பீமேஸ்வரன் இருப்பாங்க, அவரை வணங்கி வழிபடலாம். அதாவது பலம் வாய்ந்த சிவஸ்வரூபம், சிவ அவதாரம். அப்ப சுரூபம் சிவ அவதாரத்திலே வீரபத்திரம்னு சொல்றாங்க. வீரபத்திர தானே காளி அவதரிக்கும் போது உருவானவர். அப்ப அந்த வீரபத்திரையும் வழங்கி வழிபடலாம். இப்படி வலிமை மிக்க தெய்வங்களை, சிவஸ்வரூபமா இருக்கிற தெய்வங்களை வணங்கி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா மகர சங்கராந்திக்குள்ள நன்மைதான் செய்யும். அடுத்ததாக உங்களோட திறமை வெளிப்படும். அதன் மூலமா வரக்கூடிய பலன்களை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. நீதி நேர்மை சத்தியம் தவறாம இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. முக்கியமா இதான் நீங்க கவனமா இருக்கணும். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. உங்களை செஞ்சா கூட நீங்க ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பா நன்மை தான் பண்ண போகுது. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? கும்பராசிக்கு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இந்த மகர சங்கராந்தி பலன். நீங்கள் சரியாக இருந்தீர்களானால், அது மூலம் சொல்லணும். அதான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி தான். ஜெயமே ஜெயம் அப்படி சொல்றாங்க இல்லையா, அது உங்களுக்கு தான் பொருந்த போகுது இந்த மகர சங்கராந்தி. அது மாதிரி நடக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. தான தர்மம்னு பார்க்கும்போது உடல் வலிமை மிக்க தெய்வங்கள் சொல்லிங்களேன், அது மாதிரி உடல் வலிமை மிக்க மனிதர்கள் அவங்க கஷ்டப்படுவாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க. மூட்டத்துக்கு சம்பாதிப்பாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும். அது பண்ணிட்டு வந்தாலே இந்த மகர சங்கராந்தி கெடுபெல்லாம் குறைஞ்சு நல்ல நல்ல பலனாவே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால கும்பராசிக்கு
மகர சங்கராந்தி பலன் கண்டிப்பாக நன்மையை தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.